Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கான 10th புக்கை அப்படியே வச்சு ஏன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு டைரெக்டாக புக்கில் இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் புக்கில் இருந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதுக்கு நம்ம புக்கை வச்சு தயார் பண்ண மெட்டீரியல் படிக்கிறதோ அல்லது நம்ம எழுதி போட்டு இருக்கிறத விட டேரெக்டாக நம்ம புத்தகத்தில் படிக்க போகிறோம். ஒரு பாயிண்ட் கூட விடாமல் ஒரு லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். கம்பல்சரி இந்த லெசனில் இருந்து ஒரு கொஸ்டின் வருவதற்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரியான லெசன் 8th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, அந்த லெசனையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி 10th புக்கில் லெசன் இருக்க பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம இன்றைக்கி நடத்த போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா 10th லெசன். ஓகேங்களா, சரி, 10th புக்கில் சோசியல் சயின்ஸில் 6th லெசன் 6வது பாடம் ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகேங்களா, இப்போ ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்க இந்தியாவை கிட்டத்தட்ட 300 வருஷம் ரூல் பண்ணாங்க. அந்த 300 வருஷத்துல இந்தியாவில் பல இடங்கள்ல கலகம் ஏற்பட்டது. 1857 புரட்சி, பாப்னா கலகம், சாந்தர் கலகம், கோல் கிளர்ச்சி, எக்கச்சக்கமான கிளர்ச்சி சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளை யார் யார் கிளர்ச்சி பண்ணாங்க, எந்தெந்த ஊர்களில் கிளர்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலுக்கு நேராக ஒரு புகைப்படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த புகைப்படம் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. வேலூர் கோட்டை. இப்போ இதே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா வேலூர்லையும் தொடக்காலத்தில் ஒரு கிளர்ச்சி நடந்தது 1806. அதை கடைசியை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, தொடக்கத்தில் குரோனாலஜிக்கல் அடிப்படையில் காலவரிசை அடிப்படையில் யாரெல்லாம் கிளர்ச்சி பண்ணாங்க, ஏன் கிளர்ச்சி பண்ணாங்க, அந்த நபர்களுடைய பெயர் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெசனுடைய அறிமுகத்தை பார்க்கணும். ஓகேங்களா, பாருங்க, ஃபர்ஸ்ட் அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படைகளையும் அதோடைய தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போரிலும் தோற்கடித்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தை செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. ஆக்சுவலா தொடக்கத்தில் ஆங்கிலேயர் கிளர்ச்சி ஏற்படுவதற்கு தொடக்காலத்தில் நம்ம ஊரில் கிளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னாடி கர்நாடக போர் நடந்திருக்கும். 1700களில் கர்நாடக 1800களில் கர்நாடக போர் நடந்திருக்கும். அந்த கர்நாடக போர் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் வலிமையடைவதற்கு மிக மிக முக்கிய உந்துதலாக இருந்தது. கர்நாடக போருக்கு வெற்றி அடைந்ததுனால மட்டும்தான் தமிழ்நாடு பகுதி முழுவதும், தமிழ்நாடு சொல்லக்கூடாது, அந்த டைம்ல மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பகுதி முழுவதும் எல்லாமே பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வந்தது. அது ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க, அதன் மூலமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படி கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றரசர்கள்கிட்டையும் போயிட்டு எனக்கு வரி கொடுங்க, நாங்கள் தான் இனிமேல் இந்த பகுதியை ரூல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரி கேட்குறாங்க. வரி கேட்கறதுனால நம்ம ஊர் சிற்றரசர் மன்னர்கள் நான் ஏன் உனக்கு ஏன் வரி கொடுக்கணும், நாங்கள் இந்த ஊரை ஆண்டுகாலமாக வாட்ச் செய்கிறோம், நாங்கள் விஜயநகருக்கும் நாயக்கர்களுக்கும் அப்புறம் வந்து நம்மளுடைய முஸ்லீம் மன்னர்களுக்கு வேணா கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அன்னி நாட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அது சண்டையில போய் முடியுது. ஓகேங்களா, அப்ப கர்நாடக போர் தான் பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு கிளர்ச்சிக்கும் உந்துதல். ஓகேங்களா, எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்கள் நிலக்கியலார்கள் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் உள்ள நெற்கட்டும் செவிலில் இருந்து பூலித்தேவரிடம் இருந்து வெளிப்பட்டது. அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டில் இருந்தும் சரி இந்தியாவிலேயும் சரி முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா கூட அது யார் தான், பூலித்தேவர் தான், திருநெல்வேலி பகுதி. ஆனால் வரலாற்றுல நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் படிக்கணும். ஆனால் வரலாற்றில் மென்ஷன் பண்ணப்படாத நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் விடுதலைக்கு முன்பாக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அவங்களும் போராடினவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதை தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாரையும் பற்றி இன்னைக்கு படிக்க போறேன். இந்த லெசன்ல பார்க்க போறது எல்லாமே இப்போ நான் சொன்ன நபர்களுடைய பெயர்கள் தான். ஓகேங்களா, எதிர்த்தனர். பாளையக்காரர் போர் என அறியப்படும். இவங்க எல்லாரும் சண்டை போட்டதுக்கு பேர் தான் பாளையக்காரர் போர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா, இவங்க எல்லாரும் சண்டை போட்டதுக்கு பேர் தான் பாளையக்காரர் போர். இதுல முதலாம் பாளையக்காரர், 2ஆம் பாளையக்காரர் போர் வரும். அடுத்து நான் சொன்னது 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சி இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி இப்பாடத்தில் காணலாம். அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ மெயினா இந்த நபர்களுடைய பத்தி பார்க்க போறோம். 1806 வேலூர் கழகத்தை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ இந்த நபர்கள்லாம் எப்படி சிற்றரசர்களாக மாறினாங்க அது தெரிஞ்சுக்கணுங்க. இவங்க ஏன் சிற்றரசர்கள் சொல்லுறோம் அது தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்காக தான் நம்ம பாளையக்காரர்களும் பாளையங்களும், அதாவது பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையம்னா என்ன அப்படின்னா நிறைய ஊருடைய பெயரை தான் பாளையம் முடியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேதா, மேட்டுப்பாளையம். ஓகேங்களா, இந்த மாதிரி பாளையம் முடிஞ்சாலே அங்கு ஒரு சிற்றரசர்களால் வந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி, அது அந்த ஊரா இருந்திருக்கும். அதனால தான் அந்த ஊரை ஆள்பவர்கள் பாளையக்காரர்கள். ஓகே, அந்த ஊருக்கு ஊருடைய தலைவர்கள் பெயர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது
சிற்றரசையோ குறிப்பதாகும். ஓகேங்களா, ஒரு பகுதியை குறிக்கும் பாளையம்னா, அப்படி இல்லைன்னா ஒரு ராணுவ முகாம் கேம்ப் போட்டு அங்கே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அப்படின்னா சிற்றரசரையோ குறிக்கும். ஓகேங்களா, இவர்கள் ஆங்கிலேயர்களால் போலிகார் என்று அழைக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பாளையங்களை ரூல் பண்றவங்க தமிழ்ல நம்ம பாளையக்காரன் சொல்றோம். ஆனா ஆங்கிலேயர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அவங்க இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்சேஷன் பண்ணும்போது அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து மாறும். அப்படி நிறைய வார்த்தைகள் வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது தான் பாளையக்காரர் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லும்போது போலிகார் போலிகார் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த போலீஸ்ங்கிற வார்த்தை மாதிரி போலிகார் அந்த மாதிரி வார்த்தை வருது. ஓகேங்களா, என்ற சொல் தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கெட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. ஓகேங்களா, அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம பாளையக்காரர் எப்படி சொல்லிட்டாங்க, போலிகார் என்று அழைக்கிறது. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. வாராங்கல் ரொம்ப முக்கியமானதுப்பா. வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசால் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை இருந்தது. ஆனா தொடக்கத்துல முதலாக பாளையக்காரர் முறை எங்க இருந்ததுன்னா காக்கத்திய வம்சத்தை ஆண்ட வாராங்கல், அதாவது வாராங்கல் பகுதியை ஆண்ட காக்கத்திய வம்சத்தை சேர்ந்த பிரதாபருத்ரன் அவருடைய ஆட்சி காலத்துல முதல் முறையாக இந்த பாளையக்காரர்கிற முறையை வந்து அவர் ஃபாலோ பண்ணார். ஓகே, இந்த முறைனா ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. ஒரு பெரிய பகுதி இருக்கும், அதை வந்து ஒரே மன்னர் ரூல் பண்ண முடியாது, இவரால் ரூல் பண்ண முடியல. அதனால சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொடுத்து ஒவ்வொரு மன்னர்கிட்டையும் ரூல் பண்ண விட்டுட்டார். அதுக்கு பேர் தான் என்னது, பாளையக்காரர் முறை. ஓகேங்களா, இதுல நம்ம தமிழ்நாட்டில் யார் ரூல் பண்ணா, இதே வாராங்கல் காக்கத்தியா இந்த ஊரை வந்து நம்ம வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், நல்லா படிச்சதே தெரிஞ்சிருப்போம். டெல்லி சுல்தான் டைம்ல அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்புலையும் இந்த ஊரை கேள்விப்பட்டிருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறவங்க, டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்புல இந்த ஊரை கைப்பற்றிய படைத்தளபதி யார்? ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ரைட், இங்க பாருங்க, இது தமிழ்நாட்டில் யார்? ஓகேங்களா, மதுரை நாயக்கராக இருந்த வருஷம் முக்கியம். மதுரை நாயக்கராக இருந்த 1529ஆம் ஆண்டு பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர். எல்லாமே முக்கியம்பா, பேர்கள் தான் முக்கியம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பேர் முக்கியம், இயரும் கேள்வி கேட்பாங்க. அப்போ இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1529 விஸ்வநாத நாயக்கர். இந்த இயருக்கு வந்து நீங்க வந்து சொல்ற இயர் எப்பவுமே பர்டிகுலரா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சில இயர்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு சில இயர் தோராயமா கிட்டத்தட்ட அந்த இயர் அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1500 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதர் உதவியுடன் தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். அப்போ ரெண்டு பேர் முக்கியம். பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா, அவருக்கு உதவியவர் அல்லது பாளையக்காரர் முறை வருவதற்கு உதவியவர் யாருன்னா அவருடைய அமைச்சர் யாரு, அரியநாதன். ரெண்டு பேருடைய பெயர் முக்கியம். சரி சார், இந்த நாயக்கர் அப்படின்னா என்ன? விஜயநகர பேரரசு உருவாக்கிய முறைக்கு பெயர் தான் நாயக்க வம்சம் அப்படி சொல்லுவாங்க. நாயக்கர் முறை அது கிருஷ்ணதேவராயர் தான் உருவாக்கியிருப்பார். அந்த டைம் தான் இந்த இயரும் கூட. ஓகேங்களா, கிருஷ்ணதேவரோட முடிவு காலம் தான் இந்த இயரும். அப்போ அவர் கொண்டு வந்தது தான் தமிழக பகுதிகளை நிறைய நாயக்கர்கள் ரூல் பண்ணாங்க. மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், தஞ்சாவூர் நாயக்கர், இவங்கெல்லாம் ரூல் பண்ணுவாங்க. அதில் மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் முக்கியம். ஓகேங்களா, இம்முறை உருவாக்கினாரு. பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொல்லல, ஆனா நமக்கு டேட்டாவும் இதுதான். மொத்தம் எத்தனை பாளையங்கள் கேட்டாங்கன்னா 72 பாளையங்கள் தான். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 72ங்கிற நம்பர் வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இடத்துல நிறைய இடங்கள்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் உடைய முதல் மாநாடு கலந்து கொண்டதும் 72 பேர் தான். தமிழ்நாட்டுடைய பாளையக்காரர்களுடைய எண்ணிக்கையும் 72 பேர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ பாளையக்காரர் முறை எங்க இருந்தது, வாராங்கல். அதே மாதிரி நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்ல கேள்வி கேட்கிறேன், கேள்வி கமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, வாராங்கல் பகுதி காக்கத்திய மன்னர் பிரதாபருத்ரன் அவர்கிட்ட இருந்தது. தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் அவர்கிட்ட இருந்தது. ஓகே, அவர் கொண்டு வந்தாரு. அரியநாதர் உதவி பண்ணாரு. மொத்தம் 72 பாளையங்கள். இந்த 72 பாளையங்கள் எப்படி செய்யப்பட்டது, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுடைய வேலை என்ன, 72 பாளையங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும், நிலப்பகுதி நிர்வகிப்பதிலும், வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. ஓகேங்களா, அப்ப பாருங்களேன், இந்த குரோனாலஜி எப்படி இருக்கு பாருங்களேன். விஜயநகர பேரரசுல மன்னர் இருப்பார். ஓகேங்களா, அவருக்கு கீழே தமிழ்நாடு இருந்ததுனால தமிழ்நாட்டை ஒரே ஆளா ரூல் பண்ண முடியாத ஒரு நாயக்கர், 3 நாயக்கர். நாயக்கர்களுக்கும் கீழே தான் யாரு, பாளையக்காரர்கள். புரியுதா? பாளையக்காரர்கள் லோக்கல் ஏரியா ஒரு 8 பெட்டி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த 8 பெட்டிக்கு அவர் தான் கண்ட்ரோல். அவர் பாளையக்காரர். அவருக்கு ஹெட்டு நாயக்கர்கள், மதுரை நாயக்கர். இப்போ மதுரைனா மதுரை கீழே இருக்கக்கூடிய ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த சைடு தேனி, இது வரைக்கும் மதுரை நாயக்கர்.
மேலே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சி நாயக்கர், அடுத்து இங்கே வந்திருக்க நாயக்கர் கோட்டை யார் கண்ட்ரோல் இருப்பாங்கன்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்களோட சேர்ந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேரரசு. ஓகே, இப்படிதான் அந்த ஆர்டர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இதுல பாளையக்காரர்கள் அந்த 8 பட்டி ஊர்களையும் வரி வசூல் செய்வாங்க, சட்டம் ஒழுங்கு நிர்வகிப்பாங்க. ஏதாவது நில தகராறு, ஓகேங்களா, இவன் அடிச்சிட்டான், இவன் நிலத்தை பிடுங்கிட்டான், இந்த பிரச்சனைகளை சட்டம் ஒழுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குகளை விசாரிப்பதில், அப்புறம் வந்து நிலப்பகுதி நிர்வகிப்பதில் எல்லாத்துலேயும் அவங்க இண்டிபெண்டாக ரூல் பண்ணாங்க. அவங்கள மீறி யாருமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு வந்து சுயமாக ரூல் பண்ணாங்க. அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, பரம்பரையாக. அதனால தான் நிலவரி வசூல் பண்ணும்போது கேட்காங்க, நாங்கள் தான் வந்து 7-8 தலைமுறையாக வந்து இந்த பகுதியை வந்து ரூல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மன்னர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ பரம்பரை பண்ணியிருக்காங்க. அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரச காவல் என்றும் அழைக்கப்படுது. இந்த வார்த்தை முக்கியப்பா, ஓகேங்களா. அவங்க காவல் காக்கிறதுனால அதோடைய பேர் என்ன? படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைக்கப்படுது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவினர். ரொம்ப முக்கியமானது பாருங்க. பாளையக்காரர்களும் அரசர்களுக்கு இடையேயான தனிப்பட்ட உறவு புரிதல் மதுரை நாயக்கர்களால், வச்சுக்கோங்க, தனிப்பட்ட புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஆங்கில நிலப்பகுதியை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது. அப்போ 200 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவானது 1529. ஆனா அங்க அடிச்சு பிடிச்சி சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறது 1770களுடைய எண்டிங்ல சண்டைகள்லாம் ஆரம்பிக்கும். புலி தேவையான சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு, 50களே சண்டை போட வந்துருவாங்க. ஆனா அந்த எண்டிங் டைம்ல 1800கள் தான் பீக்கு போயிடும். மொத்த தமிழ்நாட்டையும் எல்லா கண்ட்ரோலையும் பிரிட்டிஷ்காரன் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா, அப்படிதான் வந்து ஆரம்பிக்குது. அப்போ கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 200 வருஷம் என்ன செய்யறாங்க, இந்த பாளையக்காரர்கள் இங்க ரூல் பண்றாங்க. அப்ப 200 வருஷம்னா எத்தனை தலைமுறை இருந்திருக்கும் பாத்துக்கோங்க. தோராயமா ஒரு நபர் ஒரு ஆட்சியாளராக இருந்து வரதுக்கு ஒரு 50-60 வருஷம் ரூல் பண்றாருன்னா ஒரு 6 அல்லது 7 மன்னர்கள் வந்து 7 பரம்பரையாக இந்த பகுதியை ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாளையங்களை எப்படி பிரிச்சாங்க? நான் சொன்னத மொத்தம் 72 பாளையம். 72 பாளையங்கள் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். அதுக்கு நான் மேப்பும் காமிச்சிடுறேன். சரிங்களா, எதெல்லாம் மேற்கு பாளையம், எதெல்லாம் கிழக்கு பாளையம் தெரிஞ்சுக்கணும். 72 பாளையங்களுடைய பெயரை படிக்க வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாளையங்கள். அது எது கிழக்கு, எது மேற்கு, 10th புக் கொடுத்தது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நாயக்க மன்னரால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களும் கிழக்கு மற்றும் மேற்கு என்று பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்படுகின்றது. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் பாருங்க, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. ஓகேங்களா, நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. அடுத்து பாருங்க, மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் எதெல்லாம்? ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா, இது நீங்க இந்த எந்தெந்த ஊரெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க. இந்த எட்டயபுரம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரதியாருடன் தொடர்புடையது. அப்புறம் நிறைய இடத்துல காட்டி கொடுத்தது, எட்டப்பன் அப்படிதான் சொல்லுவாங்க, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து சிங்கம்பட்டிங்கிற ஊரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கம்பட்டி ஜமீன். ஓகேங்களா, அந்த ஒரு படத்துல கூட சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல கூட சிங்கம்பட்டி ஜமீன் வச்சு பேசியிருப்பாங்க. மேற்படி இந்த ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி கூட, இந்த தலைவன் கோட்டை கூட நிறைய படங்கள்ல வந்திருக்குது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. ஓகேங்களா, ரைட். இப்போ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிழக்கு பாளையங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாகம். ஓகேங்களா, எத்தனை அடி நாகம்? நாகம்னா பாம்பு, 8 அடி பாம்பு. ஓகே, 8 அடி நாகம் எதுக்குள்ள வருது? பாஞ்சாலக்குறிச்சிக்குள்ள வருது. ஓகேங்களா, பாஞ்சாலக்குறிச்சி. குறிச்சினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா காடு சார்ந்த இடம். அப்போ காட்டுக்குள்ள நமக்கு என்ன வருது அப்படி பார்த்தீங்கன்னா 8 அடி பாம்பு நாகம் வருது. பாம்பு வீட்டுக்குள்ள ரொம்ப சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம், சாத்துறோம். ஓகேங்களா, அப்போ சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி 4 ஊர் கிழக்கு பாளையம். ஓகேங்களா, சரி சார், ஓகே முடிஞ்சது. அப்போ பாம்புங்கிறத மையமா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்புக்கு நாகம் பேரை வச்சுக்கோங்க. 8 அடி பாம்பு எதுக்குள்ள வருது? காட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள வருது. குறிஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சாத்துறோம், சாத்தூர், முடிஞ்சு போச்சு. இது கிழக்கில் உள்ள பாளையங்க. அப்போ மீதி இருக்கிறது மேற்கு உள்ள பாளையம், அவ்வளவுதான். இது இல்லாததான் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, கொடுக்கறது மட்டும்தான் அது கிழக்கா மேற்கா கேட்பாங்க. அப்போ இது இல்லாதது மேற்கு. ஏன் சார் இது கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோடைய லொகேஷன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதி மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மேற்கு பகுதியில் தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இங்க சாத்தூர், இங்க சேத்தூர், வித்தியாசம் பார்க்கணும். ஓகேங்களா, ஊத்துமலை, முடிஞ்சு போச்சா? ரைட். இது வந்து இங்க 5 இருக்கா? ஆமா, 5. ஓகே, மேற்கு பாளையம் 5, கிழக்கு பாளையம் 4 நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். அப்போ 9 பாளையங்கள் புக்கில் கொடுத்துருக்கத மட்டும் படிச்சிருக்கோம். வேற இதை தாண்டி வேற எதுவும் படிக்க வேணாம். ஓகேங்களா, நிறைய இருக்குது, ஆனால் அதை தாண்டி படிக்க வேணாம். நான் மேப்பும் காமிச்சிடுறேன். இருங்க, மேப்பு உங்களுக்கு அது 8th புக்கில் தான் வரும் நினைக்கிறேன். சார், இப்போ இதில் இல்லை, நான் உங்களுக்கு
8th நடத்தும் போது காமிச்சிடலாம். ரைட்டா? சரி, இப்போ கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சில ஊர்கள் மட்டும்தான் சப்ஜெக்டில் வரும். பாஞ்சாலங்குறிச்சி சப்ஜெக்டில் வரும். ஓகேங்களா? எட்டயபுரம் சப்ஜெக்டில் வரும். இந்த மீதி ஒரு சில ஊரெல்லாம் வராது. அது நம்ம வரும்போது படிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாளையக்காரர் புரட்சி. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பாளையம்னா என்ன, பாளையக்காரர்னா என்ன, அதை யார் அறிமுகப்படுத்தினா, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் யார், அரியநாதர் யார் படிச்சிருந்தோம். கிழக்கு மேற்கு பாளையம் எது, கிழக்கு பாளையம் எது, மேற்கு பாளையம் எது படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், அடுத்து பாளையக்காரர்களின் புரட்சி. ஓகேங்களா? அப்போ இந்த பாளையக்காரர்கள் எப்படி சண்டை போட்டாங்க அதுதான் நம்ம புரட்சின்னு பார்க்குறோம். இயர் பாருங்களேன், 1755 ஸ்டார்ட் ஆகுது. புலித்தேவர்கிட்ட தான் 1855 ஸ்டார்ட் ஆகுது, 1801 வரைக்கும் முடியுது. இதுதான் மொத்த பாளையக்காரருடைய கிளர்ச்சி. இப்போ கிளர்ச்சினா என்ன அர்த்தம்? சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். கிளர்ந்து எழுதுறாங்க, கோவப்பட்டு கொந்தளிக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் கிளர்ச்சி. ஓகேங்களா? இப்போ யாருக்கு எதிராக யார் கோவப்படுறா? தமிழக மண்ணில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கோவப்படுறாங்க. ஏன்னா வரி வசூல் பண்றாங்கல்ல, அதுக்காக கோவப்படுறாங்க. அப்படி முதல் முறையாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா பூலித்தேவருடைய புரட்சியை பார்க்க போறோம். ஓகேங்களா? பூலித்தேவர், புலித்தேவர் கிடையாது, பூலித்தேவர். ஓகேங்களா? 1755 இருந்து 1767 வரைக்கும் கிட்டத்தட்ட 10-12 வருஷம் சண்டை போடுறாரு பூலித்தேவர். ஓகேங்களா? பார்க்கலாமா இவரை பத்தி? ஃபர்ஸ்ட் இவருடைய போட்டோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பூலித்தேவர் நீ சவுத் தமிழ்நாடுக்கு போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல சிலைகளும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய உருவ படங்களையும் வந்து வச்சிருப்பாங்க நிறைய இடங்கள்ல. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை கம்பெனி படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 ஆண்டு மாபுஸ்கான் ஆற்காடு நவாபுடைய சகோதரர்கள் திருநெல்வேலிக்கு சென்றனர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பூலித்தேவருக்கு எதிராக சண்டை போட போறாங்க. ஓகேங்களா? அப்போ பூலித்தேவருக்கு எதிராக சண்டை போடும்போது ஃபர்ஸ்ட் யார் இவங்க கொண்டு போக போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான். ஓகேங்களா? அப்போ பேரை பார்த்தாலே தெரியுது, ஒரு பிரிட்டிஷ்காரன். அவருக்கு இடையில ஒரு படை இருக்குது. அந்த படைக்கு சப்போர்ட்டிவா, ஏன்னா வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு தெரியாத யார் யாருன்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம தமிழ்நாடு கண்ட்ரோலும் ஆற்காடு நவாப் கண்ட்ரோலும் இருந்தது. அப்போ வரி வசூல் பண்ணாம அவர் ரொம்ப நாள் விட்டாதனால இப்போ ஆற்காடு நவாப் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு ரூபா கொடுக்கணும். அப்படி ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காக ஆற்காடு நவாபு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் நீங்க வரியை வசூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். எங்களுக்கு கீழே ஆற்காடுங்கிறது வந்து வேலூர் இங்கே பக்கத்தில் இருக்குது. அது கீழே இருந்து பார்க்கும்போது இந்த எல்லா பகுதியும் நீங்கள் எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் மாபுஸ்கான் கூட கூட்டிகிட்டு போய் கர்னல் ஹெரான் போவாங்க. இப்போ போன போது தான் பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க? திருநெல்வேலி பகுதிக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் வந்து பூலித்தேவர் ஆட்சி புரிந்திருந்தார். ஓகேங்களா? இப்போ மதுரையில் எளிதில் அவர்கள் கையில் விழுந்தது. ஓகேங்களா? சில மதுரை பக்கத்துலையும் படைகள் வந்து வரி கேட்டாங்க. ஆனால் மதுரை பகுதி ஈஸியாக வந்து கர்னல் ஹெரான் தலைமையில் கைக்குள்ள வந்திருக்கும். அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம பூலித்தேவர்கிட்ட வரி கேட்கும் போது பூலித்தேவர் கொடுக்கல. அதனால கர்னல் ஹெரான் வந்து வேற அங்க படைகளை கொண்டு போறாரு. மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரரிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருந்தார். ஓகேங்களா? மேற்கு பகுதி வச்சுக்கோங்க. மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பாளையக்காரர்கள் பீரங்கிகளின் தேவையும் துணைகர பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணத்தினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல பூலித்தேவர் அடிக்க போயிருக்காங்க. ஆனா நிறைய சம்பளம் அது இதுன்னு பிரச்சனை பார்த்து கர்னல் ஹெரான் வந்து திரும்பி வாங்கிட்டார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கமும் செய்து உத்தரவிட்டது. ஓகேடா? அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கும் பிரச்சனைனா பூலித்தேவருக்கும் கர்னல் ஹெரானுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா? அது பெரிய அளவுக்கு சண்டையா மாறதப்பா. அடுத்தொருத்தர் வருவார், அவருக்கு கூட தான் பெரிய சண்டையா மாறும். கர்னல் ஹெரானுக்கும் சண்டை. ஆனால் கர்னல் ஹெரான் நிறைய விஷயத்தை பார்த்துட்டு அவர் பின்வாங்கிட்டாரு. அதனால அவங்க கம்பெனி அவங்களை ரிசைன் பண்ணிட்டு, அதுதான் நிரந்தர பணி நீக்கம் வந்து செஞ்சுட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு நட்பு கூட்டணி. அடுத்து வாங்க, ஒரு சைடு பூலித்தேவர் அவருடைய ஃப்ரெண்டிங் சர்க்கிள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, பக்கத்தில் இருக்க திருவாங்கூர் மன்னர் எல்லாரையும் கூப்பிட்டு, இன்னொரு சைடு பிரிட்டிஷ் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சைடையும் கூப்பிடுறாங்க. அதுதான் சண்டை ஆரம்பிக்கும் போது நவாப் சந்தா சாஹிப் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, அப்புறம் வந்து நபீப் கான், கட்டாக் எனும் 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தனர். யாருக்கு? நவாபுக்காக. ஓகேங்களா? அவர்கள் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரருக்கு ஆதரவு அளித்தனர். நல்லா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன 3 பேரும் யாருக்கு ஆதரவு பண்றாங்க? மேற்கு பாளையக்காரர் யாரு? நம்மளுடைய பூலித்தேவர். ஓகேங்களா? அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்தனர். ஓகேங்களா?
மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பு ஏற்படுத்தினார். ஓகேங்களா? ஆக்சுவலா மேற்கு பாளையத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு செல்வாக்கு பெற்றனால எல்லாரும் கூடயும் போயிட்டு உதவி கேட்கிறார். ஒரு சில பேர் இவருக்கு உதவி பண்ண தயாரா இருக்கிறாங்க, பாளையக்காரர்களே. ஆனா ஒரு சில பேர் பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராக நாங்க வரமாட்டோம் சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. அதுல யாரெல்லாம் பின்வாங்கினாங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? சிவகிரி பாளையம் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தனர். சிவகிரி பாளையம் மட்டும் என்ன செய்யல, அவரை வந்து ஆதரிக்கல. சிவகிரி பாளையம், ஒரு எட்டயபுர பாளையம் எல்லாம் கூட என்ன செய்யாது அப்படின்னு ஆதரிக்காது. ஓகே, அதெல்லாம் கிழக்கு தான். ஆனா மேற்கு இருந்த ஒரு சில பாளையங்கள் மட்டும் ஆதரிக்காது. அது சிவகிரி ஆதரிக்கல. மீதி எல்லா பாளையமும் புலித்தேவருடைய பின்னாடி இருந்தது. ஓகேங்களா? அதுல பாருங்க, எட்டயபுரமும் பாஞ்சாலக்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. ஓகேங்களா? எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி இங்க தான், கிழக்கு பாளையம் தான். ஆனாலும் அவங்களும் இந்த கூட்டமைப்புக்குள்ள இணையலை. ஏன்னா அப்படின்னா, எட்டயபுரம் எப்பவுமே ஹிஸ்டரி முடிகிற வரைக்குமே எட்டயபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சாதகமாக செயல்பட்டது. பாஞ்சாலக்குறிச்சி யாரு அப்படின்னா, பின்னாடி ஒருவர் வீரபாண்டி கட்டபொம்மன், அவர் தான் பாஞ்சாலக்குறிச்சி ஆண்டவர். அவர் அப்பா ஆண்டிருப்பார் அந்த டைம்ல. அவர் என்ன பண்றாரு, தொடக்கத்துல நான் பிரிட்டிஷ்க்கு சண்டையும் போட மாட்டேன், பிரிட்டிஷ்க்கு ஆதரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பின்னாடி அவருக்கு பிரச்சனை வரும்போது அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்படிதான் கதைகள் மாறும். ஓகேங்களா? இப்போ தொடக்கத்துல ஆதரவு கொடுக்காத பாளையங்கள்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. எட்டயபுரம் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதை வச்சுக்கோங்க. பாஞ்சாலக்குறிச்சி மாறுது காலப்போக்கில். மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவையும் பெற்றுள்ளனர். பாருங்க, அதே டைம்ல புதுக்கோட்டை மன்னர் ஆதரவையும் ராமநாதபுரம் மன்னரின் ஆதரவையும் பெற்றிருக்காரு. அடுத்து புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவினை பெற முயன்றார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களால எந்த அளவுக்கு முடியும் எல்லாருடைய சப்போர்ட் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அந்த காலங்களில் ஆயுதங்களை விட படை வலிமை முக்கியம். எந்த அளவுக்கு படைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு போகிறது வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால இவங்க ஒரு சைடு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அவங்க ஒரு சைடு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதர் அலி, திப்பு சுல்தான், ரெண்டு பேர், அப்பா பவன் மவன். ஓகேங்களா? அதுல ஹைதர் அலி வந்து ஆல்ரெடி மராத்தியர்கள் கூட சண்டை போட்டு இருந்ததுனால புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணது மேற்கு பாளையக்காரர்கள், சிவகிரி பாளையத்தை விட்டுட்டு. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில பாளையக்காரர்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க புலித்தேவருக்கு. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை இல்லை, எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கான்செப்ட்ல இங்க வந்து உதவி பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ யாருக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணாங்க பார்த்துக்கணும். நம்ம ஆங்கிலேயர்களுக்கு நம்ம மன்னர்கள் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து சண்டை நடக்க போகுது. ஓகேங்களா? மெயினா சண்டை வந்து களக்காடுங்கிற ஊர்ல வந்து சண்டை நடக்குது. ஓகேங்களா? அது ஒரு பேட்டில் ஃபீல்டு தான். ஆக்சுவலா களக்காடுங்கிறது வந்து ஒரு நல்ல சண்டை போடுவதற்காகவே இருக்கப்பட்ட ஒரு இடம் தான், காடு பகுதி தான். ஓகேங்களா? களக்காடு போறது பாருங்க, நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும்படி படையை பலப்படுத்தினார். இந்த மாபூஸ் கான் ரொம்ப முக்கியம்பா. ஓகேங்களா? ஆற்காடு நவாபோடைய பிரதரா இருப்பார் மாபூஸ் கான். ஓகேங்களா? அவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரை வழிநடத்தி கூட்டு போறாரு. மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கு மேற்பட்ட படை வீரர்களை மாபூஸ் கான் பெற்றார். அப்போ மாபூஸ் கான் கிட்ட, அதாவது நம்ம சைடுனா புலித்தேவர், எதிரி கிட்ட 1600 போர் வீரர்கள் இருக்காங்க. இங்க நம்ம கதைக்கு வாங்க, புலித்தேவர்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க பார்க்கலாம். மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவும் இருந்தது, எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அப்போ 1600 பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, மாபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தி முன்பாக திருவாங்கூரின் 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளை இணைத்தனர் அப்படி சொல்றாங்க. களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. சூப்பரா வெற்றி அடைஞ்சா யாரு? நம்ம தலைவர் வந்து வெற்றி அடைஞ்சு விட்டார், புலித்தேவர் வென்று விட்டார். ஏன்னா புலித்தேவர் கிட்ட அங்கே 1600 பிளஸ் படைகள் தான். இங்க புலித்தேவருடைய படைகள் பிளஸ் திருவாங்கூர்னா கேரளா பகுதி. ஓகே, இப்போ இருக்க கேரளா தான் அந்த காலத்து திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லுவாங்க. திருவாங்கூர்ல இருந்து 2000 படை வீரர்கள் வராங்க. 2000 பேர் வந்து இவங்க ஹெல்ப் பண்றாங்க. இதனால களக்காடு போரில் மாபூஸ் கான் தோல்வி அடைந்தார். முடிஞ்சு போச்சா? அப்போ கதையில வந்து இப்போதைக்கு 2 பேர். ஓகேங்களா? புலித்தேவர் ஒரு கதாநாயகன் நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல, இந்த டாபிக்ல. ஃபர்ஸ்ட் வந்தது கர்னல் ஹெரான். பேரை தான் குழப்பம், நான் திருப்பி பேரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பேர் வந்து மனப்பாடாகும். ஃபர்ஸ்ட் வந்தது கர்னல் ஹெரான். கர்னல் ஹெரான் சண்டை போடுற மாதிரி வந்தாரு, ஆனா பின்வாங்கிட்டாரு. அவருடைய கதை ஒரே டாபிக்ல முடிஞ்சது, ஒரு 2 பாயிண்ட் தான். அடுத்து மாபூஸ் கான் ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்காரு. மாபூஸ் கான் தான் களக்காடு போர் நடக்குது. களக்காடு போர்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னா புலித்தேவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா கடைசி திருப்பி தோத்துருவார். ஆனா களக்காடு போர்ல ஜெயிச்சது புலித்தேவர். ஓகே, மாபூஸ் கான் தோல்வி அடைந்தார். ஓகேங்களா? இப்ப மாபூஸ் கான் கதை என்ன ஆனது அதை பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்து ஒருத்தர் வராரு. அவரு பேர் ரொம்ப முக்கியமானவர்ப்பா. இந்த பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, மருதநாயகம்.
ஓகேங்களா, படம் கூட வெளிவர மாதிரி இருந்தது கமலஹாசன். யூசுப் கான் அப்படின்னா கான் சாஹிப், 3 பேர் சொல்றீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு இவ்வளோ பேருப்பா. ஓகேங்களா, யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம், பாருங்க பேரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கு, ஒரே நபர் தான். அடுத்து பாருங்க யூசுப் கானும் பூலித்தேவரும் 2 பேருக்கு சண்டை. அடுத்து பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்களை எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டது. ஓகேங்களா, பூலித்தேவர் வந்து ஜெயிச்சதுனால எல்லாரையும் கூட்டமைப்பு பண்ணதுனால இப்போ பிரிட்டிஷ்காரன் இதுக்கு முன்னாடி நவாபு மூலமாக தான் சண்டைக்கு இறங்கினான். இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் விடுற மாதிரி இல்லை, நாங்களே டைரக்டாக சண்டைக்கு இறங்குறோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனே நேரடியாக சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டான். யார்கிட்ட? பூலித்தேவர்கிட்ட. அப்படி பிரிட்டிஷ்காரன் அனுப்புனது தான் பாருங்க. திருவாங்கூர் மன்னனின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். கம்பெனியால் அனுப்பப்பட்ட பாருங்க யூசுப் கான். இப்போ யூசுப் கான் யார் அனுப்புனா? பிரிட்டிஷ் கம்பெனிக்காரன் தான் அனுப்பியிருப்பான். பின்னாடி நமக்கு சாதகமாக வேலை பார்ப்பான். பாருங்க கதை எப்படி போகும் பாருங்க. அனுப்பப்பட்ட யூசுப் கான் பிராக்கெட்ல கான் சாஹிப் என்று தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டார். அதுதான் 3 பேர் சொல்லிட்டேன்ப்பா. யூசுப் கானு, கான் சாஹிப், மருதநாயகம். ஃபர்ஸ்ட் அவர் பேர் மருதநாயகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்துக்கு மாறினதுனால கான் சாஹிப், அடுத்து யூசுப் கான் அப்படி சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் கொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை. பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறம், ஹைதர் அலி மராத்தியரோடு மறுபுறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்தன. யூசுப் கான் நெற்கட்டும் செவ்வல் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் 2 மாதங்கள் நீடித்தது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊர் பேர் வருது பாருங்க, நெற்கட்டும் செவ்வல். ஓகேங்களா, அப்போ பூலித்தேவருடைய கோட்டைக்கு பேர் தான் நெற்கட்டும் செவ்வல். பாஞ்சாலக்குறிச்சி யாருடைய கோட்டை? வீரபாண்டி கட்டபொம்மனுடைய கோட்டை. ஓகேங்களா, அப்போ 1760 வந்து நெற்கட்டும் செவ்வல் கோட்டை சின்னதுதான். அந்த கோட்டை அப்படியே யூசுப் கான் வந்து முற்றுகையிடுறார். ஓகேங்களா, இப்போ பாருங்க 1761 மே 16 பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர், இது திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஊர் பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிட்டார். யாரு? யூசுப் கான் கைப்பற்றி வச்சிட்டாரு. யூசுப் கான் கண்ட்ரோல் வருது பாருங்க. அப்போ களக்காடு போறது என்னதான் பூலித்தேவர் வந்து வீரமா ஜெயிச்சிருந்தாலும் பின்னாடி கான் சாஹிப் என்று அழைக்கப்படக்கூடிய யூசுப் கான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர். ஓகேங்களா, பிரிட்டிஷும் படை நிறைய பீரங்கி படையில அனுப்புறதுனால ஈஸியா பூலித்தேவர் கிட்ட இருந்த 3 கோட்டைகளை, முக்கியமான கோட்டை அதுவுமே, ஓகேங்களா, எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்து எப்படி போகுது பாருங்க. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவம் முழுவதையும் குறைத்திருந்தனர். இப்போ ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும் சண்டை நடந்ததுனால பிரெஞ்சுக்காரன் நம்ம ஆளுக்கு யாரு? பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பிரெஞ்சுக்காரனே டவுன் ஆயிட்டான். அப்போ பூலித்தேவருக்கு அவனால் சப்போர்ட் பண்ண முடியல. அந்த பாயிண்ட் தான் சொல்ல வராங்க. இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்கள் ஒற்றுமை உடைய துவங்கியது. அங்கதான் பிரெஞ்சுக்காரன் ஆயுதம் கொடுக்க நம்மளால ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருந்தான். பிரெஞ்சுக்காரனே ஐயோ அவனே போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது பாளையக்காரர்கிட்ட அந்த ஒற்றுமை வந்து விலக ஆரம்பிச்சது. இதையடுத்து திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை, இதெல்லாம் ஊர் பேர்ப்பா, இதெல்லாமே பாளையக்காரர்களுடைய ஊர் ஆகிய பகுதிகள் எதிரணிக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினர். பாருங்க, ஒரு 5 பேர், 5 பெரிய கேங். அதுவும் திருவாங்கூர் எவ்வளவு பெரிய கேங், அவங்களே பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்த தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கின. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ யூசுப் கானு ரொம்ப ராஜதந்திரியாக எல்லாரையும் பிளான் பண்ணி கூப்பிட்டு நம்ம பக்கம் இழுத்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி பகுதி வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இவர் யூசுப் கானு பிரிட்டிஷ்காரர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீ பேசுனது, அதனால 1764 3 வருஷம் கழிச்சு தூக்கில போட்டாங்க. குற்றம் தானே. அதனால யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் அழைக்கப்பட்ட தூக்கில போட்டாச்சு. புரிஞ்சு போச்சு, வலிமையான முறை போயிட்டாரு. சரி, அப்ப அடுத்து பிரிட்டிஷ் என்ன பண்ண போறான்? அப்ப இந்த கேப்ல இவர் போயிட்டாரு அப்படின்ற கேப்ல பூலித்தேவர் மேலும் வலிமை அடைகிறார். ஒருத்தர் எதிரி செத்து போயிட்டாங்க, அப்ப மேலும் வலிமை அடைகிறார்ல, என்ன செய்யறாரு பார்க்கலாம். அடுத்து பூலித்தேவருடைய வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டும் செய்வதை கைப்பற்றார். ரொம்ப முக்கியம்பா, 61 இழந்தார். 17
6-1 இழந்தார். ஓகே, இதை யார்கிட்ட? யூசுப் கான் கிட்ட. அவர் தூக்குல போட்டனால அதே வருஷம் 1764 நெற்கட்டும் செவ்வல் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. இறந்தது 61, மீண்டும் கைப்பற்றப்பட்டது 64, மீண்டும் கைப்பற்றப்பட்டது கேட்பாங்க, முக்கியம் போட்டிருக்கேன், இந்த பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனினும் 1767 கேப்டன் கேம்பெல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பி சென்ற அவர் நாடிறந்த நிலையிலே காலமானார். முடிஞ்சு போச்சு. அடுத்து லாஸ்டா பிரிட்டிஷ்காரன் பார்க்குறான், என்ன புலித்தேவர் மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்க சொல்லிட்டு நம்ம படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரியை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்தவர் கேர்னல் ஹேரான். ஓகேங்களா. லாஸ்டா வந்தவர் கேப்டன் கேம்பெல். ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் புலித்தேவருடைய ஆட்டத்தை எல்லாத்தையும் ஒடுக்கி அவர் வந்து உயிர் தப்பிச்சு போற அளவுக்கு எஸ்கேப் ஆகி போறாரு. கடைசி காடுகளை தெரிஞ்சிருக்காரு, அவர் இறந்து போயிட்டாரு நியூஸ் வருது. அவ்வளவுதான். இதுதான் பூலித்தேவருடைய கதை. முடிஞ்சு போச்சா. இதுல பூலித்தேவருடைய படையில் இருந்த ஒரு வீரன் தான் ஒண்டி வீரன். பேர்லேயே இருக்கு பாருங்க, ஒண்டியன் சண்டை போடுவான், அதனாலதான் அவன் பேர் ஒண்டி வீரனே. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடுல ஒண்டி வீரனுடைய பிறந்த நாளுக்கு அவருடைய சிலைக்கு வந்து எல்லா தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே மாலை போடுவாங்க. புலித்தேவருக்கு போவாங்க, கட்டபொம்மனுக்கு போவாங்க, ஒண்டி வீரனுக்கும் போவாங்க. ஓகேங்களா. ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார். ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை இருந்தார். புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். புலித்தேவர் கூட சண்டை போடும் போது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து பெரிய டேமேஜை வந்து ஒண்டி வீரன் சேதப்படுத்தினார். செவிவழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். என்ன கதைன்னா, ஒண்டி என்று சண்டை போட்டிருந்தாவில, அப்படி சண்டை போடும் போது ஒரு படையில தோற்கடிக்கும் போது சண்டை நடக்கும் போது ஒண்டி வீரனுக்கு என்ன ஆச்சு, ஒரு கை வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார். யாரு? நம்ம புலித்தேவர். ஏன்னா அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படைத்தலைவர். வருத்தப்பட்டதோட இதற்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒண்டி வீரன் சொல்றாராமா, நான் பிரிட்டிஷ் படைகளுடைய உள்ள புகுந்து நிறைய தலைகளை வெட்டி சாச்சம்ல, அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாராமா. ஓகே. அப்போ பூலித்தேவருக்கு ரொம்ப நெருங்கி உதவியா இருந்தது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ரைட். இப்போ ஒண்டி வீரன்கிற நபர் முக்கியம். ரைட். இவ்வளவுதான். இதுதான் பூலித்தேவர். இதோட முடிஞ்சது. கடைசி இறந்து போயிட்டாரு. அவர் எப்படி இறந்தாரு, எங்க இறந்தாரு நியூஸ் வரல. போர் தோற்கடிக்கப்பட்டார். முடிஞ்சு போச்சு. விட்டுறாமா. ஃபர்ஸ்ட் புலித்தேவர் நம்ம கதாநாயகன். ஓகே. அவர் எந்த ஊருக்காரரு? நெற்கட்டும் செவ்வல்காரர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலக்குறிச்சி. பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பூலி சேவல் இந்த மாதிரி வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூலிக்கு புலி ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவலுக்கு சேவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பூலித்தேவர்னா நெற்கட்டும் செவ்வல். அப்போ நெற்கட்டும் செவ்வலுடைய கோட்டை தான் பூலித்தேவருடைய கண்ட்ரோல். அவர் யாரு? எந்த ஊருக்காரரு? மேற்கு பாளையம். ஓகேங்களா. யாரு? பூலித்தேவர். ஃபர்ஸ்ட் கர்னல் ஹெரான் மாபூஸ் கான் வருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெரான் வந்து போயிடுவாரு. அடுத்து மாபூஸ் கான் வராரு. மாபூஸ் கானுக்கும் பூலித்தேவருக்கும் களக்காடு போர் நடந்தது. களக்காடு போர் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுல யார் ஜெயிக்கிறா? பூலித்தேவர் ஜெயிக்கிறாரு வித் சப்போர்ட் ஆஃப் யாரு? பிரெஞ்சு திருவாங்கூர். இது ஒரு களக்காடு போர் ஜெயிச்சிச்சு. அடுத்து திருப்பி இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் யூனிஸ் கான் அல்லது கான் சாஹிப் அல்லது மருதநாயகம். அவர் வராரு. அவர் வந்து அட்டால்பட்டியா கைப்பற்றுறாரு. பூலித்தேவருடைய 3 கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது. ஓகேங்களா. என்னதான் சொன்னோம், இந்த ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவ நல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டைகளும் 1761 கைப்பற்றப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் யூசுப் கானை தூக்குல போட்டதுனால புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றார். கடைசியா வந்தவர் பேர் முக்கியம், கேப்டன் கேம்பெல். அவர் வந்து பூலித்தேவர் அடிச்சு நொறுக்கி காட்டுல கட்டி விட்டுறாரு. அதோட பூலித்தேவருடைய கதை முடிஞ்சது. பூலித்தேவர் படிக்கும் போதே ஒண்டி வீரன் படை வீரனுடைய படைகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா மன்னருக்கு கீழே வேலை பார்த்தா நிறைய பேரை படிக்கணும். பின்னாடி குயிலி வருவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வருவாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வருவாங்க. பேர்கள் வந்து மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய பேர் முக்கியம். ஓகேங்களா. அவ்வளோதான் பூலித்தேவர் முடிஞ்சது. பூலித்தேவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1755 அந்த டைம்ல தான் சண்டை ஆரம்பிக்குது. 64, 67 மொத்த சண்டையும் முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஒண்டி வீரன் அந்த டைம்ல. ஓகே, முடிஞ்சதா? ரைட். இப்போ அடுத்து பார்க்க போறது வீரமங்கை என்று அழைக்கப்படக்கூடிய வேலு நாச்சியாரை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. இப்போ வேலு நாச்சியார் 1730 இருந்து 1796 வரைக்கும் வேலு நாச்சியார் இருப்பான். ஓகேங்களா. 1730 இருந்து 96 வரைக்கும் வேலு நாச்சியார். ஓகேங்களா. அப்போ 30 பேர் 96 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ரைட். அடுத்தது ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு அப்பா பேரு செல்லமுத்து சேதுபதி. எந்த ஊருக்காரரு? ராமநாதபுரத்துடைய அரசர்.
அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு தான் வேலுநாச்சியார். ஏன்னா ஆண் வாரிசே இல்லை. அதனால அப்பா இந்த பெண்ணை வந்து நல்ல ஆம்பளை மாதிரி வளர்ப்பாங்க. ஓகேவா? இந்த அம்மா வந்து குதிரை சவாரி செய்யும், வால் வித்தை, வளரி வித்தை, ஓகேங்களா, ஏகப்பட்ட மொழிகள் தெரியும். ஓகேங்களா, ஒரு ராஜா மாதிரி, நாட்டு இளவரசர் மாதிரி இருப்பாங்க கோட்டைக்குள்ள. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. ஓகேங்களா, அரச குடும்பத்தால் பாருங்க, அரச குடும்பத்தால் வளரி வித்தன்னா இந்த படத்துல ரஜினி முருகன் படத்துல காமிச்சிருப்பாங்க. சரி, சிவகார்த்திகேயன் படத்துல காமிச்சிருப்பாங்க. படம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த படத்துல அப்படியே வளரியை தூக்கி போட்டோன்னா ரிட்டன் எதிரியுடைய தலையை கொய்து விட்டு அவர் கழுத்தை அறுத்து விட்டு திருப்பி அவர் கைக்கே வரும். அதுதான் வளரி. ஓகேங்களா, அடுத்து சிலம்பம் எல்லாருக்கும் தெரிஞ்சும் போன்ற தற்காப்பு கலைகளையும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த போர் திறமை வந்து உடம்புக்குள்ள ஊர் இருக்குது. ஓகேங்களா, மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றதோடு குதிரை ஏற்றம், வில்வித்தை போன்ற திறமையும் பெற்றிருந்தாங்க. இப்படி பாருங்க. ஓகே, ஆங்கிலமும் தெரியும், பிரெஞ்சும் தெரியும், உருதும் தெரியும். அதனாலதான் நம்ம திப்பு சுல்தான் ஹைதர் அலி கிட்டே உதவி கேட்பாங்க. பிரெஞ்சு தெரிஞ்சாலும் பிரெஞ்சுக்காரங்க கிட்டையும் உதவி விடுவாங்க. ஓகே, தனது 16 வயதில் ஓகேங்களா வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து கொள்கிறார். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்பா பேரு செல்வமுத்து சேதுபதி, கணவர் பெயர் என்னது? முத்துவடுகநாதர். அவர் எந்த நாட்டு மன்னர்? நம்ம சிவகங்கை நாட்டு மன்னர். ஓகேங்களா, சிவகங்கை. அப்பா வந்து ராமநாதபுரம் நாட்டு மன்னர். ஓகேங்களா, மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார். அப்ப வேலு நாச்சியாருடைய பொண்ணு பேர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். இப்ப முத்துவடுகநாதர் இடையில இறந்து போயிடுவார். எந்த போர்ல இறந்து போறாரு, அதுதான் முக்கியம். 1772 ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் ஃபான்ஜோரும் தலைமையிலான கம்பெனி படையில் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குனாங்க. இதனால் மூண்ட போரில் மகளோர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். முடிஞ்சு போச்சு, முத்துவடுகநாதர் கொண்டுட்டாங்க. அவரு வீரமானவர் தான். ஆனால் ஏதோ போர்ல இவங்க எல்லாம் படையில் வலிமையா இருந்ததுனால முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட இடம் எது? காளையார் கோவில். ஓகேங்களா, யார் கொல்லப்பட்டது? நம்ம முத்துவடுகநாதர். யார் கொன்னது? கர்னல் ஃபான்ஜோர். 1772 இயர் பாருங்க, புரியுதுங்களா? அப்புறம் தான் அப்ப இவங்களும் இருந்தா இவங்களையும் தூக்கி சிறையில போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் வேலுநாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடி எங்க போய் பாதுகாப்புல இருக்காங்க? கோபால நாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் 8 ஆண்டுகளாக வாழ்ந்து வராங்க. ஏன்னா அங்க இருக்க கூட்டமைப்பு தான் வந்து அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்க தானே. ஓகேங்களா, அது அரசு ரீதியாகவும் சொந்தமா இருக்கிறதுனால வேலு நாச்சியார் கிட்டத்தட்ட 8 வருடமாக குழந்தை வளர்ப்பதிலும் காத்திருந்து மீண்டும் கைப்பற்றுவதற்காக திண்டுக்கல் நாயக்கர் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பாட்சி நாயக்கர் அவங்களோட சப்போர்ட்ல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இருந்து அங்கிருந்து படையில ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சும்மாலாம் இருக்க மாட்டாங்கப்பா. சும்மா அவங்க பாட்டு சோறு கடிச்சு சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. இருந்து மீண்டும் சிவகங்கை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு விடாப்படியா முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் 8 ஆண்டு காத்திருக்காங்க. அடுத்து மறைந்து வாழ்ந்த காலத்திலும் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலி சொன்னது ஹைதர் அலியோடு கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் ராணுவ தலைவர் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி அவரில் கோரினார். வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார். பாருங்க, உருது மொழி தெரிஞ்சதுனால அந்த அம்மா ஹைதர் அலி முஸ்லீம்ல அவருக்கு உருது தான் தெரியும், உருது வந்து பேசுறாரு. ஓகேங்களா, அப்போ டிமாண்ட் பண்ணியிருக்காரு. கொடுத்தாங்க கொடுக்கலையா பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த விருப்பாட்சி நாயக்கர்னா யாரு? கோபால நாயக்கர் யாரு? அதை பார்க்கலாம். பாருங்க, விருப்பாட்சி பாளையக்காரர், அவர் ஒரு பாளையக்காரர் தான். கோபால நாயக்கர் தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு, திண்டுக்கல் லீக் அப்படின்னு சொல்றாங்க. மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர். இப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பொறுத்துக கொஸ்டின் தான் கேட்கலாம். ஓகேங்களா, பொறுத்துக கொஸ்டின் கேட்கலாம். மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவனாம்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தன்னுடைய நட்புறவை வந்து அனுப்பி வச்ச திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து வந்த அவர் பின்னாளில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்திருந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். ஓகேங்களா, தோற்கடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேங்களா, பாருங்க. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவருடைய விருப்பாட்சி நாயக்கரை பத்தி சின்னதாக கொடுக்குறாங்க. இதுல வந்து எந்தெந்த ஊருடைய நாயக்கர் பேர் என்ன? மணப்பாறை நாயக்கர் பேர் என்ன? லட்சுமி நாயக்கர். தேவனாம்பட்டி நாயக்கர் பேர் என்ன? பூஜை நாயக்கர். இவங்க பேர் முக்கியம். ஓகே, 11லையும் இவங்களுடைய பேர் கொடுத்துருப்பாங்க. அப்ப திண்டுக்கல்னா கோபால நாயக்கர், மணப்பாறை அப்படின்னாலே லட்சுமி நாயக்கர், திருச்சி பக்கத்துல இருக்கு. அடுத்து தேவனாம்பட்டி அப்படின்னா பூஜை நாயக்கர். ஓகேங்களா,
அப்போ இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ மேலும் தன் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். யாரு? வேலுநாச்சியார் கதைக்கு வந்திருக்க. ஓகேங்களா? அவர் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். பாருங்க, அப்போ ஹைதர் அலி உதவி பண்ணியிருக்கார். யாருக்கு? நம்மளுடைய வேலுநாச்சியாருக்கு. வேலுநாச்சியார் பிரிட்டிஷின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்த இடத்தை அறிந்து கொள்ள உளவாளி நியமித்தார். கோபால் நாயக்கர் ஹைதர் அலி ராணுவ உதவியோடு சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. ஓகேடா? மருது சகோதரர்கள் உதவினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். ஆக்சுவலா 1780 மீண்டும் கைப்பற்றுவாங்க. அதுலதான் குயிலி என்ற படைப்பிரி உண்டு. அதை பற்றி பார்க்கலாம், பின்னாடி வருது. அந்த மதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போய் ஆங்கிலேயருடைய ராணுவ கிடங்கு இருக்கும். குயிலின்னு அப்படியே குயில் மாதிரி பறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. குயில் மாதிரி பறந்து போய் ஆங்கிலேயருடைய ராணுவ கிடங்கு, அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து வெடிமருந்து வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு ஆங்கிலேயருடைய ராணுவ குடோன்குள்ள போய் விழுந்து ஆங்கிலேயருடைய ராணுவ ஆயுதங்களை ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதுதான் குயிலியுடைய திறமை. ஓகேங்களா? இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனிக்கு எதிராக எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை இவருக்கே உரியதாகும். ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஓகேங்களா? இந்தியாவிலே நம்ம தான் ஜான்சி ராணியை பெருமையாக பேசுகிறோம். ஆனால் ஜான்சி ராணிக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அம்மா ஓகேங்களா வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் பெண்மணியாக போராடி இருக்காங்க. ஓகேங்களா? அதில் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தது தான் குயிலி மற்றும் உடையார். குயிலி கதையை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 2 பேரும் தனித்தனி பிரிவுக்கு தலைவெடுப்பாங்க. உடையார் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால், பாருங்க, உடையார் வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உடையார் வந்து வேலுநாச்சியாரை பற்றி உளவு கூற மறுத்ததால் அப்படின்னு சொல்லிட்டு வேற புக்கில் இருக்கும். நம்ம இந்த சோசியல் புக் என்ன சொல்றாங்க, உடையார் வந்து குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால். 2 பேரை பத்தி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரை பத்தி தான். குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். ஓகே, குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷின் ஆயுதங்களை தளவாடங்களை அளித்தார். இது நம்ம பேசுனது. இப்போ இந்த உடையார் வந்து இப்படி பண்ணதுனால வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா, உடையாருக்கு ஒரு நடுக்கல் வச்சிருப்பாங்க. அந்த நடுக்கலுக்கு தன்னுடைய தாலியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பரிசா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நடுக்கலுக்கு வேலுநாச்சியார் வந்து உடையாருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கங்கே வரும். ஓகே, நமக்கு ஒரு கோரியா பார்க்குறோம். அப்போ மருது சகோதரர்களை உதவி பண்ணாங்க, திண்டுக்கல் நாயக்கர் உதவி பண்ணாங்க. இதன் மூலமாக வேலுநாச்சியார் மீண்டும் கைப்பற்றி விட்டார். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ஒரு முக்கியமானவர்ப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? ஒரு 9 வருஷம் தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவர் ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய பேர் வரும். வேலுநாச்சியார் டைம்ல பேரே இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான். கோபால் நாயக்கர், அப்புறம் கணவன் பேர், மருது சகோதரர்கள். ஆனால் இங்கே வந்து நிறைய வரும். தனது தந்தையான கட்டபொம்மனுடைய அப்பா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இறப்புக்கு பின் பாஞ்சாலக்குறிச்சி பாளையக்காரராக 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். கம்பெனி நிறுவனங்களான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேரின் ஜாக்சன் என்பவர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினார். எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தியது. ஃபர்ஸ்ட் ரொம்ப அமைதியா இருந்திருப்பாரு. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக பண்ணார் சொன்னோம்ல, பாஞ்சாலக்குறிச்சி தான். ஓகேதா? இவருடைய கோட்டை வந்து பாஞ்சாலக்குறிச்சி தான். 1780 கம்பெனியுடன் நவாப் ஏற்படுத்தி கொண்டிருந்த உடன்படிக்கையின்படி மைசூர் திப்பு சுல்தானவும் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது, ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் பணியின் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டுடன் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டிருந்தது. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, 1/6. அடுத்து நம்ம கலெக்டர் ஜாக்சன் சொன்னோம்ல, அவருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை வருது. ஓகேங்களா? ஜாக்சனுடன் ஏற்பட்ட மோதல். கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையான 1798ஆம் ஆண்டு 3310 பகோடாக்கள் இருந்தது. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 3300 பகோடாங்கிறது வந்து ஒரு வகையான நாணயம். விஜயநகர ஆட்சியில் நடைமுறையில் இருந்தது. ஓகேங்களா? அப்போ நம்ம பேசுன மாதிரி ஆல்ரெடி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான். அப்போ அந்த ஆங்கிலேயர்களுக்கு இவர் நிலவரி கொடுக்கணும்ல, வசூலுக்கு ரொம்ப அதிகமான தொகை இருந்தது. 3310 பகோடா. அப்போ இவ்வளவு இருந்ததுனால ஜாக்சன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ண சொன்னார். யாரை? கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காததனால் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 2 இடங்களையும் ஜாக்சன் வந்து சந்திக்க முற்பட்டார். அந்த காலத்துல குற்றாலத்துக்கெல்லாம் வந்து நிறைய அதிகாரிகள் மாசம் போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்படி போகும்போது மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அனுமதி கொடுக்கற. இறுதியாக 1798 செப்டம்பர் 19ஆம் அன்று அனுமதித்தலின் பேரு கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார்.
ஆவணத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்படி 3 மணி நேரம் கட்டபொம்மனை நிக்க வச்சு வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியன், ரொம்ப முக்கியமான பேருப்பா, கட்டபொம்மனுடைய பெயரு, கட்டபொம்மனுடைய தம்பிகள் பேரு, அமைச்சர் பேரு கேட்பாங்க. சிவசுப்பிரமணியுடன் தப்பி செல்ல முயன்றார். உடனடியாக ஊமைத்துறை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஊமைத்துறை என்ன பண்ணியிருக்காரு, தம்பி வந்து இல்லப்பா தம்பி ஊமைத்துறை வந்து தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவினார். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகேங்களா? தம்பி 2 பேருப்பா, ஊமைத்துறை, செவத்தையா 2 பேர். அதுல ஊமைத்துறை வந்து கேட் வாசல் வரைக்கும் வந்து தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சிவசுப்பிரமணியன் வந்திருப்பாரு, ஆனா சிவசுப்பிரமணியன் கூட வந்ததுனால சிவசுப்பிரமணியன் தப்பிக்க முடியாதனால சிவசுப்பிரமணியன் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கட்டபொம்மன் நடந்த கதை. மீண்டும் மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பு ஆஜராகிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேஸ் பெருசாகுது. மெட்ராஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி வந்து நம்ம பாஞ்சாலக்குறிச்சியை சேர்ந்த சிற்றரசர் கட்டபொம்மன் வந்து ஆஜராகிறார். ஓகே, கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பு தெரியப்படுத்தினார். ஓகேதா? அந்த மதராஸ் ஆட்சிக்குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றா பாருங்க. அந்த குழுவில் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசம் மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. இதற்கிடையே சிவசுப்பிரமணிய சிறையில் இருந்து விடுவித்ததும் கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிட்டார். ஓகே, ஏன்னா ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை இன்டென்ஷனலா வந்து உறவு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க, இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் அடுத்து புதிய கலெக்டர் வருது, அவர் பேர் தான் எஸ்ஆர் லூசிங்டன். ஓகேங்களா? கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றான விளக்கினார். கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிவு செய்தது. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரது இடத்தில் புதிய ஆட்சியர், ரொம்ப முக்கியமான பெயர், எஸ்ஆர் லூசிங்டன், முக்கியம். ஓகேங்களா? லூசிங்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் மொத்தம் இருந்தக்கூடிய 3310 நிலுவைத் தொகையில் 1080 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார். ஓகேங்களா? மீதி இன்னும் ரிமைண்டிங் வந்து ஒரு 1080 பகோடா மிச்சம் வச்சிருந்தாரு. மீதி எல்லா தொகையும் கட்டபொம்மன் செலுத்திட்டாரு. ரைட்? அப்போ இப்போ கட்டபொம்மனுக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற வேலையில அடுத்து என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனுக்கும் பாளையக்காரர் கூட்டமைப்பு, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு கட்டபொம்மன் இப்போ பாளையக்காரருக்குள்ள அவர் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறார். ஓகேங்களா? இதற்கிடையே திண்டுக்கல்லின் கோபால் நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்கள் உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பு சிவகங்கையின் மருத பாண்டியர் ஏற்படுத்தினார். இந்த டைம்ல 1800 தான் வேலுநாச்சியார் சிவகங்கை மீண்டெடுத்ததுக்கு அப்புறம் மருது பாண்டியர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கேங் ஃபார்மேஷனை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மருது பாண்டியர் தலைவராக செயல்பட்டார். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இக்கூட்டமைப்பின் கட்டபொம்மன் ஆர்வத்தை தூண்டியது. மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியர் லூசிங்டன் தடுக்க முயன்றார். ஆனால் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது முடிவெடுத்தார்கள். இப்படிதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது. யாருக்கும் கட்டபொம்மனுக்கும் இவங்களுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார். ஆனால் சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்தது. நான் சொன்னது ஆல்ரெடி பூலித்தேவர் டைம்லேயே சிவகிரி வந்து பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட். ஓகேங்களா? அதனால் கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கிய படை நகரவை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனி கருதினர். கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது. ஓகேங்களா? ரைட்? இப்போ அடுத்து பாஞ்சாலக்குறிச்சி முற்றுகைன்றாங்க. யாரு? கம்பெனி. ஓகேங்களா? பாஞ்சாலக்குறிச்சிங்கிறது யாருடைய பிளேஸ்? கட்டபொம்மனுடைய கோட்டை. அங்க எப்படி நெற்கட்டும் செவ்வல் பூலித்தேவரோடதோ அதே மாதிரி பாஞ்சாலக்குறிச்சி கட்டபொம்மனுடையது. ஓகேங்களா? மதராசில் இருந்த வெள்ளேஸ்வரி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். படைகளுக்கு மேஜர் பேனர்மேன் தலைமையேற்றார். திருவாதங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. ஓகேங்களா? 2 பேர் இணைஞ்சாங்க. திருவாங்கூர் படைகள் இப்ப இணைஞ்சிட்டு கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனையின்றி 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பேனர்மேன் கோட்டையை தாக்கினார். ஓகேடா? அப்போ அங்கே எப்படி கர்னல் ஹெரான், கேப்டன் கேம்பல் வந்தாங்களோ அதே மாதிரி இங்க ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா மேஜர் பேனர்மேன். ஓகேடா?
பாஞ்சாலக்குறிச்சி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. கோட்டை முழுவதும் கட்டுப்பாடு கொண்டு வந்தாச்சு. பேனர்மேன் ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டார். கட்டபொம்மன் சரணடைய மறுத்தாரு. அதனால கோட்டையோட ரகசிய அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே பார்க்கிறாரு. இதுல கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். அமைச்சர் தான் சிவசுப்பிரமணியர். இதுதான் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை. ஓகே, இன்று வரைக்கும் இது வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம், அந்த அளவுக்கு முக்கியமான கோட்டை தான். அப்புறம் கட்டபொம்மன் புதுக்கோட்டை தப்பி சென்றார். ஓகே, புதுக்கோட்டை தப்பி சென்ற கட்டபொம்மன் அவரது புதுக்கோட்டை மன்னர் ஆல்ரெடி பார்த்தோம், பிரிட்டிஷ்க்கு ஆதரவு. அதனால அவர் கூட இவர் சேர்ந்துக்குவாரு. ஓகேங்களா. எட்டயபுரம் புதுக்கேட்டை அரசர்கள் துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். சிவசுப்பிரமணியன் நாகராபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார். ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த டாபிக்ல யார் யார் எங்கெங்க தூக்கிலிடப்பட்டாங்க முக்கியம். சிவசுப்பிரமணியன் எங்கு தூக்கிலிடப்பட்டார், ஓமை தோயரை சவத்தையா எங்கு தூக்கிலிடப்பட்டார், கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் முக்கியம். அப்ப நாகராபுரத்துல சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்டார். கிழக்கு பாளையம் நாகராபுரம். ஓகேங்களா. பேனர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலி கூத்தை பாளையக்காரர்கள் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். அக்டோபர் 16 விசாரணை நடக்குது கட்டபொம்மனை வச்சு. விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். திருநெல்வேலிக்கு மிக அருகில் உள்ள கயத்தாறு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இன்றளவும் இருக்குது. அங்கு ஒரு கோட்டை, பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 17 1799. இந்த டேட் வந்து நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு இடத்துல 16 இருக்கும், ஒரு இடத்துல 17 இருக்கும். நீங்க 17 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்டோபர் 17 1799 புளிய மரத்தில் கயத்தாறு என்ற கோட்டையில தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறு போற்றுதலுக்குரியவராக திகழ்ந்த பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரர் கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுற்றது. அவர் மீது புனையப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்கிறது. எஸ், கட்டபொம்ம கதை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 6th 7th புக்கு தமிழ் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேங்களா. அவங்க அம்மா பேர் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கதை பாடலாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து கட்டபொம்மனை பற்றிய டாபிக். ஓகேங்களா. அப்போ ரீகேப் சொன்னா கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியை சேர்ந்தவர். தொடக்கத்தில் அவங்க பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்காங்க. அப்பா பேர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஓகேடா. இந்த மாதிரி தான் இருக்குது. தொடக்கத்தில் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தாலும் பின் நாட்களில் பிரிட்டிஷ்க்கும் அவருக்கும் இடையிலே மோதல் ஏற்படுது. அது மெயினாக ஜாக்சன் அவர் தான் ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ண சொல்றாரு. 3310 பகோடாக்கள் பாக்கி. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கவுன்சிலில் ஆஜராகிறாரு. கட்டபொம்மன் அவருடைய சூழ்நிலை சொல்றாரு. அதனால பெண்டிங் 1080 பகோடா மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் செலுத்திடுவார். ஓகேங்களா. இதுதான் கதை. அதுக்கப்புறம் அவங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டாங்க. கட்டபொம்மனுக்கும் மேஜர் பேனர்மேன் அவருக்கு இடையில போட்டி ஏற்படுது, சண்டை ஏற்படுது. அதில் தூக்கில் போட்டுறாங்க. தூக்கிலிடப்பட்ட டேட்டு, எந்த ஊரில், அதே மாதிரி அவருடைய அமைச்சர் பேர் என்ன, தம்பிங்க பேர் என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அம்மா பேர் ஜக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கிடையாது, தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மருது சகோதரர்களை பார்க்க போறோம். ஓகேங்களா. மருது சகோதரர்கள், அடுத்து வேலூர் கழகம், தீரன் சின்னமலை, வேலூர் கழகம் தான். இந்த 2 டாபிக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு மேப் காமிக்கிறேன்னு சொன்னோம்ல, இது என்ன மேப் அப்படி பாட்டு, இதுதான் மேப். ஓகேங்களா. இந்த கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் இதெல்லாம் சொன்னோம்ல. கிழக்குனா இந்த மேப்ல அப்படி இந்த சைடு தான் கிழக்கு. ஓகேங்களா. அப்படி கிழக்கு பகுதியை பார்க்கும்போது நம்ம சொன்னது நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. ஓகேங்களா. இதெல்லாமே கிழக்கு பாளையம். ஓகேங்களா. அதே இது மேற்கு பாளையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்னது வந்து இதுல வரத மேற்கு பாளையங்களா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். அப்படி இந்த சைடு இருக்கக்கூடியது. ஓகேங்களா. சேத்தூர் இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்கள். இது நம்ம கதையில் வரக்கூடிய காளையார் கோவில் ஞாபகம் இருக்கா? பேட்டில் 1772. ஓகே, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா. சிறுவையில் தான் பின்னாடி வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மீட் பண்ண போவார். இதெல்லாம் டாபிக் படிச்சிருப்போம். திண்டுக்கல் விருப்பாச்சி நாயக்கர் இதெல்லாம் பார்த்து படிச்சிருப்போம். சிறுவையர், கயத்தாறு, திருநெல்வேலி, களக்காடு போர், நம்ம பூலித்தேவர் டைம்ல. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த பாட்டுல நம்ம பாளையக்காரர்கள்னா யாரு, அதுக்கப்புறம் பூலித்தேவர் பத்தி பார்த்துருக்கோம், வேலுநாச்சியரை பத்தி பார்த்தோம், கட்டபொம்மனை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு 4 டாபிக்கா பார்த்துருக்கோம். ரிமைண்ட் இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சி, இது எல்லாத்தையும் அடுத்த பாட்டு வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்கறதுன்னா அந்த 5 கொஸ்டினுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை? அது மேற்கு பாளையம் ஏதாவது 2 வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை? அது மேற்கு பாளையம் ஏதாவது 2 கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின், பூலித்தேவர். ஓகேங்களா. பூலித்தேவர் கூட ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாரு. சண்டை போட்டு அந்த சண்டையில வந்து எதிர்த்தரப்பால் நல்லா வெற்றி பிடிச்சிருப்பார். அவருக்கு மொத்தம் 3 பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பெயரெல்லாம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ரைட். அடுத்து 3வது கேள்வி, வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு
படைப்பிரிவின் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி உண்டு. அந்த பெண்மணி தான் வந்து பிரிட்டிஷோடைய ராணுவ கிடங்க வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்மணியின் பெயர் என்ன? 3வது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4வது கொஸ்டின் நம்மளுடைய கட்டபொம்மன்ல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய கோட்டை பகுதி எது? ஓகேங்களா? அவங்க எந்த கோட்டையை சேர்ந்தது? கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் பாளையக்காரர் என்ற முறை தமிழ்நாட்டில் வரதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல எந்த ராஜ்யத்துல இருந்தது? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பாட்டு வீடியோல அடுத்த பாட்டு சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.